கோழிக்கறி குழம்பு. கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு கோழிக்கறி குழம்பு. அந்த சைடு போங்க, அந்த சைடு போங்க. இருங்க 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 பாப்போம், இருங்க. ஓ, இந்த கோழிக்கறி ஆம்லேட் பிச்சு எடுத்து நம்ம கறியில் நினச்சி அப்படியே ஒரு வாய் சாப்பிட்டா அருமையாக இருக்கு. மாப்பிள்ள கறி கிரிக்கு விழுந்தால கொத்துன தண்ணியை போய் ஓட்டுங்க. தூக்கு மாப்பிள்ள வளர்றதுல தண்ணி இருக்குல்ல, மழை தண்ணி கருவுல பார்த்து பொருள் மாற்றிட்டோம், ஃப்ரீ ஆகிட்டேன். ஆமா ஆமா, ஒரு நேரம் தூக்கிட்டு வந்தேன் அப்படியே. சின்ன வெங்காயம், தக்காளி, உப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், தண்ணி, கொத்தமல்லி, ஊற்ற முடியாத சாரி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கணும். நண்பர்களே, எத்தனையோ சமையல் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி சமையல் பண்ணதில்லை. ஏன்னா அந்த பக்கம் பூரா ஹீட்டு, இந்த பக்கம் பூரா ஜில்லாக இருக்கு, நடுவில் நான் இருக்குன்னா ஒரே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு. மாமா ரெடி ஆயிடுச்சா? வாங்க வாங்க மாமா, உங்களுக்கு ஒரு விஷ பயிற்சி. வாங்க வாங்க, முடியாங்க முடியாங்க. அந்த முட்டை லீக் ஆகுது பாருங்க. எங்க லீக் ஆகுது? அந்த பக்கம் போங்க, அங்கே பாருங்க. என்ன பக்கத்தை கூட இருக்க முடியல. அந்த சைடு போங்க, அந்த சைடு போங்க. இருங்க 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 பாப்போம், இருங்க. ஓ,
தண்ணி பட்டா கூட இந்த இலையில பாருங்க ஒட்ட மாட்டேங்குது. இங்க பாருங்க பாதரசம் மாதிரி தெரியுதுங்களா இந்த இலை. இந்த இலையிலே சாப்பிடலாம். நண்பர்களே, மாப்பிள்ள கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காப்ல. அதனாலே இன்னைக்கு இவர்தான் நம்ம ப்ளூ சட்டை. நீங்களும் ப்ளூ சட்டையா வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கோழிக்கறி குழம்பு. கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு கோழிக்கறி குழம்பு. பாருங்க அம்மா எனக்கு எல்லாம் சின்னதா போச்சு, போச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. காட்டுக்கோழியில் இருந்ததுனால நமக்கு வாழல் எடுக்காம வந்துட்டோம். சாப்பிட்டா சரிதான், போதும் மாப்பிள்ள. சாப்பிட்டு வாங்க. சாப்பிடதாங்க காலையில இருந்து சாப்பிடல. வீடியோ பத்திரம் நன்றியா பட்டி போட்டீங்க. அதான் அந்த கூலியில ஊட்டுமாப்ல. போதுமாப்ல. என்ன மாப்பிள்ள, ஃபுட் எப்படி இருக்கு? அப்புறம் ஆம்லேட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குமா? இந்த ஆம்லேட்டு பங்கமா இருக்கு ப்ரோ. நீங்களும் சாப்பிட்டு இந்த மூங்கில்ல கோழிக்கறி முட்டை ஆம்லேட் செஞ்சது அருமையா இருக்கு. டேஸ்ட் அந்த மூங்கிலோட ஃப்ளேவர் லைட்டா அப்படியே எடுத்து கொடுக்குது. அதுவும் இந்த வடை சட்டியில செய்யற மாதிரிலாம் கிடையாது. அதோட ஃப்ளேவர் பயங்கரமா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளூ சட்டையா வரணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோழிக்கறி ஆம்லெட் பிச்சு எடுத்து நம்ம கறியில நினைச்சு அப்படியே ஒரு வாய் சாப்பிட்டா அருமையா இருக்கு. என்ன நாம என்ன போதுமா? உங்களுக்கெல்லாம் சின்ன போட்டா எனக்கு பெரியலே கிடைச்சிச்சு. என்ன பண்றது? வளர்ற பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவீங்க. அதனால தான் மாப்பிள்ள வயசாகி போச்சு, என்ன பண்றது?